إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله والصلاة والسلام على رسول الله محمد المصطفى وأحمد المرتضى وخاتم الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم قد أفلح من أسلم وكان رزقه كفافا وقنعه الله بما آتاه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் பாராட்டுகளும் முழு அகிலத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் சலாமும் அகிலத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடந்த ஸஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்த தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கயாமம் வரையிலே வரக்கூடிய ஒவ்வொரு சாலிஹான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா இடங்களிலேயும் எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ் தாலாவை மாத்திரம் அஞ்சி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவின் உபதேசம் செய்கின்றேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலு எங்களை படைத்தவன், எங்களை இந்த பூமியிலே அனுப்பினவன், எங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவன், எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடியவன். உலகத்துடைய எல்லா நிலைமைகளும் அவன் கைவசம் இருக்கிறது. அவன் பாதுகாக்க நாடினால் முழு உலகம் சேர்ந்தாலும் அழிக்க முடியாது. அவன் அழிக்க நாடினால் முழு உலகம் சேர்ந்தாலும் பாதுகாக்க முடியாது. மலையை பொழிய வைப்பவன் அவனே, அதனை நிறுத்தும் சக்தி உள்ளவன் அவனே. இரவை பகலை உண்டாக்குபவன் அவனே, இன்பத்தையும் துன்பத்தையும் உண்டாக்குபவன் அவனே, நஷ்டத்தையும் லாபத்தையும் உண்டாக்குபவன் அவனே. வஇயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அவன் எங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதியை ஏற்படுத்தி விட்டால் அதை நீக்கக்கூடிய சக்தி அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு குறுகிய காலம் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான். நாங்கள் யாரும் நிரந்தரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் அனைவர்களும் மறுமையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் அந்த பயணத்தை முடித்து கொண்டு மறுமையை ஆரம்பித்து விட்டார்கள். சிலர்கள், நாங்கள் எங்களிலே சிலர்கள் மிக சமீபமாக அந்த மறுமையை சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த மறுமை வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை. அங்கே நிலைமைகள் நிரந்தரமானது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் உலக வாழ்க்கையிலே மறுமையை பயந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்க்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறேனே என்ற அச்சத்தோடு பயத்தோடு வாழ்ந்தார்களோ, அதன் காரணமாக உலகத்தில் மனோ இச்சைகளை விட்டும் தன்னை காத்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் நிரந்தரமாக தங்குமிடம் மறுமையிலே சுவர்க்கம் என்பதாகவும், வஅம்மா மன் தகா, யார் வரம்புகளை மீறி சென்றார்களோ, தாண்டி சென்றார்களோ, வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, வறுமையை விட உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, நரகம்தான் அவர்கள் நிரந்தரமாக தங்குமிடம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில எப்பொழுதும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆகிரம் தான் என்னுடைய வாழ்க்கை என்கிறத அதனை லட்சியமாக ஆக்கி, அதனுடைய வெற்றியை லட்சியமாக ஆக்கி, உலகத்துடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருக்க வேண்டும், உலகத்துடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆகிரத்தை நாசப்படுத்தக்கூடியவைகள் தான்
அல்லாஹ் தாலாவால எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் தாலா சில விஷயங்களுக்கு எங்கள் ஹராமாக்கி இருக்கிறான். அதுல ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எனக்கிட்ட அது அதிகமா இருக்குது, பரவலா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இன்றைக்கு வீண் விரயம் என்று சொல்றது. வீண் விரயம் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சில வேளை அந்த வீண் விரயம் எங்கள்கிட்ட சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் அதனை ரொம்ப எச்சரித்து எங்களுக்கு பேசி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சில வேளை நாங்க அதை வீண் விரயம் என்று கூட கருதுவது கிடையாது. நான் செய்வது வீண் விரயம் இல்லை என்று நான் நினைச்சு கொண்டிருப்பேன். கண்ணியமானவர்களே, சாதாரண பாவம் அல்ல, அது சாதாரண குற்றம் அல்ல. கண்ணியமானவர்களே, அதனை பற்றி நான் கியாமத்துடைய நாளில விசாரிக்கப்பட இருக்கிறேன். அல்லாஹ் தாலா கிட்ட கணக்கு வழக்கு காட்ட வேண்டியிருக்கு. சொத்துக்கள் செல்வங்கள் அது என்னுடையது அல்ல, அல்லாஹ் தாலா எனக்கு தரக்கூடியது. அதுல கணக்கு வழக்கு அல்லாஹ் தாலா கிட்ட காட்ட வேண்டியிருக்கு. அல்லாஹ் தாலா செலவீனத்துல நடுத்தரமானவர்கள், செலவீனத்துல நடுநிலையை கையாளக்கூடியவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா அவர்களுடைய உயர்ந்த சிஃபத்துகளை பற்றி சொல்லி கொண்டு போகும் பொழுது அல்லாஹ் தாலா அவர்களுடைய செலவீனத்தை பற்றியும் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய செலவீனங்கள் எவ்வாறு இருக்கும்? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. அவர்கள் செலவழித்தார்கள் என்றால் அவர்கள் செலவீனத்தில் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். அவர்கள் தேவைக்கு அதிகமாக செலவழித்து வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள். எங்கே செலவழிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த இடத்திலே செலவழிக்காமல் அவர்கள் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா புகழ்ந்து பேசுகிறான். குர்ஆன்ல வீண் விரயம் என்கிறதுக்கு 2 விதமான வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்குது. ஒன்று இஸ்ராஃப் என்று சொல்லப்பட்டிருக்குது, இன்னொன்று தப்தீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று தப்தீர். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? இஸ்ராஃப் என்றால் என்ன, தப்தீர் என்றால் என்ன? ரெண்டையுமே குர்ஆன் எச்சரித்திருக்கிறது. தப்தீரை பற்றி சொல்லும் பொழுது இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். யாரு அந்த தப்தீர் என்ற இஸ்ராஃபை, அந்த தப்தீர் என்ற வீண் விரயத்தை செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடையவர்கள். ஷைத்தான்கள் எங்கே செல்லுவார்கள்? ஷைத்தான்கள் நரகத்தின் பக்கம் செல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, தப்தீர் என்றால் உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தாலா எதுல செலவு செய்யறது எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ, எதுல செலவு செய்ய வானம் என்று சொல்லி இருக்கிறானோ அவன் தடுத்தவைகளிலே செலவு செய்வது, பாவங்களிலே செலவு செய்வது, இது தப்தீர் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. இஸ்ராஃப் என்றா என்னது? கண்ணியமானவர்களே, இஸ்ராஃப் தான் எங்கள்கிட்ட அதிகமாக நடக்குது. தப்தீர், நாங்க பாவத்துக்கு செலவழிக்க மாட்டோம், நாங்க பாவத்துக்கு செலவழிக்கிறது அது ரொம்ப குறைவு. கண்ணியமானவர்களே, இஸ்ராஃப் என்று சொல்றது ஆகுமான விஷயத்துக்கு செலவழிக்கிறார், இஸ்லாம் அனுமதிச்ச விஷயங்களுக்கு செலவழிக்கிறார், இஸ்லாம் சொன்ன விடயங்களுக்கு தான் செலவழிக்கிறார், அனுமதிக்கப்பட்ட விடயம். ஆனால் அதுல எல்லை கடந்து செலவழிக்கிறார். எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா செலவழிக்கிறார், எவ்வளவு அளவு செலவழிக்க தேவை இருக்குதோ அதை விட அதிகமா செலவழிக்கிறார். இதுக்கு பேர் இஸ்ராஃப். தப்தீரை பற்றி சொல்லும் பொழுது அந்த வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இஸ்ராஃபை பற்றி சொல்லும் பொழுது குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் குடியுங்கள். சாப்பாட்டுக்கு செலவழிப்பது ஆகுமானது, ஹலாலான சாப்பாடு, ஹலாலான பானங்கள், அதற்கு செலவழிப்பது ஆகுமானது. ஆனா அதனை சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், சாப்பிடுங்கள், குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், ஏனென்றால் ஆகுமான விடயங்களில் வீண் விரயம் செய்கிறவர்களையும் அல்லாஹ் தாலா நேசிக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தாலா நேசிக்க மாட்டான் என்கிறது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல, ரொம்ப கடுமையான எச்சரிக்கை. எங்கட வாழ்க்கையோட நோக்கமே அல்லாஹ் தாலாட நேசத்தை அடைகிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் தாலாட அன்ப முஹப்பத்தை அடைஞ்சுதான் மௌத்தாகணும், இல்லைன்னா நஷ்டவாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக்,
யா அல்லாஹ் உன்னிடத்துல உன்னுடைய நேசத்தை கேட்கிறோம். அல்லாஹ் தாலாட நேசத்தை அடைஞ்சே ஆகணும். ஆனா குர்ஆன் சொல்லுது, யாருக்கிட்ட வீண் விரயம் இருக்குதோ, அவர் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட வீண் விரயம் இருக்குதோ அல்லாஹ் தாலா அவர்களை நேசிக்க மாட்டான் என்கிறது ஒரு கடுமையான பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க. யஸீத் இப்னு அபி ஹபீப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா யாரை பத்தி சொல்லி இருக்கிறான்? அவர்கள் செலவழித்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். அல்லாஹ் தாலா இந்த ஆயத்திலே சஹாபாக்களை பத்தி சொல்லி இருக்கிறான். அவர்களுடைய தன்மை என்னென்றா, அவங்க அந்த சஹாபாக்கள் அவங்க சாப்பிட்டாங்கண்டா அந்த சாப்பாட்டை கொண்டு பசியை போக்குவதை தான் நாடுவார்களே தவிர அவர்கள் இன்பம் அனுபவிக்கிறதை நாட மாட்டார்கள். அவங்க சாப்பிடுற நோக்கம் இன்பம் அல்ல, சாப்பிடுற நோக்கம் சுகங்களை அனுபவிக்கிறது அல்ல. சஹாபாக்களுடைய சாப்பாட்டுடைய நோக்கம் பசியை நீக்குவது, பசியை போக்குவதாக இருக்கும். அவர்கள் ஆடை அணிவார்கள், அவர்களுடைய ஆடையின் நோக்கம் அழகை காட்டி பெருமை அடிப்பதல்ல. அவர்கள் ஆடை அணிவார்கள் அவுரத்தை மறைத்துக் கொள்வதற்காக. அதனால அழகாக அணியக்கூடாது என்று சொல்ல வரல. இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் தஆலா யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகிறான் என்று சொன்னார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அழகான முறையிலே நடுத்தரமான முறையிலே ஆடைகள் அணிய வேண்டும். ஆடையிலே வீண் விரயம் இருக்கிறது, சாப்பாட்டிலே வீண் விரயம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கடந்து போறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வுது செய்து கொண்டிருக்கிறாங்க. அவரை பார்த்து கேட்கிறாங்க, மா ஹாதா ஸரஃப் யா சஅத், சஅதே இது என்ன வீண் விரயம் செய்றீங்க, நீங்க வீண் விரயம் செய்றீங்க. யா ரசூலல்லாஹ், அஃபில் வுதுஇ இஸ்ராஃப், வுதுவிலே வீண் விரயம் இருக்குதா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், வுதுவிலே வீண் விரயம் இருக்கிறது. வ இன் குன்த அலா நஹ்ரின் ஜாரின், தாராளமா ஓடக்கூடிய ஆத்துக்கு முன்னால நீங்க நின்று உது செஞ்சாலும் அதிலையும் எவ்வளோ செய்ய சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான் நீங்க செய்ய வேணும். எவ்வளோ தண்ணி பாவிக்க வேணுமோ அவ்வளவுதான் நீங்க தண்ணியை பாவிக்கணும். நான் ஆத்துல இருக்கிறேங்கிறதுனால நீங்க அதுல வீண் விரயம் செய்ய முடியாது என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, சில வேளை நாங்க நினைக்கிறோம், எனக்கு தாராளமா சொத்து இருக்குது, தாராளமா செல்வம் இருக்குது, நான் நினைச்ச மாதிரி தாராளமா செலவழிக்கலாம், ஏண்ட குடும்பத்துக்கு தானே நான் செலவழிக்கிறேன், ஏண்ட பிள்ளைகளுக்கு தானே நான் செலவழிக்கிறேன், ஏண்ட மனைவிக்கு தானே நான் செலவழிக்கிறேன். செலவழிக்க கூடாதுங்கிறது கருத்தல்ல, கட்டாயம் செலவழிக்கத்தான் வேணும், தேவைகளை பூர்த்தியாக்கத்தான் வேணும், அவருடைய ஹக்குகளை நிறைவேற்றத்தான் வேணும். அதில் குறை செய்யக்கூடாது, அதில் குறை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, ஆனா நாங்க இன்றைக்கு எவ்வளவு தேவைக்கோ அதை விட அதிகமா செலவழிக்கும். எங்களோட சாப்பாடு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு வீண் விரயம் நடக்குது. இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் சாப்பாட தேவையோட அளவுக்கு எங்களோட பாத்திரத்துல போட்டு அதை வலிச்சு சாப்பிடுறோம். சாப்பாட தேவையோட அளவுக்கு போட்டு வலிச்சு சாப்பிடுறோமா நாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை வலிச்சு சாப்பிடுவாங்க. பாத்திரத்தை வலிச்சு சாப்பிடுறத ஆர்வப்படுத்துவாங்க. சொல்லுவாங்க, யாரு பாத்திரத்தை வலிச்சு சாப்பிடுவாரோ அந்த பாத்திரம் துஆ செய்கிறது, யா அல்லாஹ், இவர் என்னை ஷைத்தானை விட்டும் பாதுகாத்ததை போல, விடுதலை தந்ததை போல இவருக்கு நீ நரக விடுதலை கொடுப்பாயாக என்பதாக அந்த பாத்திரம் துஆ செய்கிறது என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு கண்ணியமானவர்களே, நாங்க கொஞ்சம் எங்கட வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். எங்கட திருத்தத்துக்காக நான் இந்த ஹராமான அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்திலிருந்து என்ன காக்க வேணும், என்ன பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, திருமணம் என்று ஒன்று நடந்துட்டா, வலிமா என்று ஒன்று நடந்துட்டா, கண்ணியமானவர்களே, ஏராளமாக வீண் விரயம் நடந்து கொண்டு, ஏராளமாக வீண் விரயம். எங்கட சாப்பாட்டுல வீண் விரயம், எங்கட பணத்துல வீண் விரயம். பணத்தை நான் எதுக்கு செலவழிக்கிறேன்? இது தேவைக்கு செலவழிக்கிறேனா? ஹதீஸ்ல நம்சா சொன்னாங்க, நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, ரெண்டு விஷயங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடாது. ஒன்று சொன்னாங்க வீண் விரயம் வரக்கூடாது, ரெண்டாவது பெருமை வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஏதாவது ஒரு செலவீனத்தில் எனக்கு பெருமை உண்டாகுது என்றால் அந்த செலவீனம் எனக்கு ஆபத்தாக மாறும்.
நான் ஒரு ஆடை அணிகிறேன், அந்த ஆடை அணிகிறதுனால எனக்கு ஒரு பெரிய தனம் உண்டாகுது, பெருமை உண்டாகுது. அழகாக உடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு பெருமை ஏற்படுமெண்டா அந்த செலவீனம் எனக்கு ஆபத்தானதுதான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பின்னால காலத்துல ஒருவர் அவரிடத்துல வாரார். அவங்க ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப கடினமான ஆடை. கேட்டாங்க, ஹஸரத் அவர்களே, எனக்கிட்ட ஒரு ஆடை இருக்குது, அது மென்மையான ஆடை, அதை உங்களுக்கு தரவா, நீங்க அதை அணிறீங்களா என்று கேட்ட நேரத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிடிச்சு பார்த்தாங்க. கேட்டாங்க, இது பட்டு ஆடையாண்டு கேட்டாங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்குது. சொன்னாங்க, இல்லை இது பட்டு இல்லை, பட்டு ஆடை அணிறது ஹராம் இஸ்லாத்துல. கண்ணியமானவர்கள் அதனால கேட்டாங்க, பட்டு ஆடையா? இல்லை இது பட்டு ஆடை இல்லை அப்படின்ட்டு பிடிச்சி பார்த்துட்டு சொன்னாங்க, எனக்கு இது வானம், நான் இதை அணியும் பொழுது என் உள்ளத்துல ஒரு பெருமை ஏற்படும் என்று எனக்கு அச்சமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், பெருமைப்படக்கூடிய எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்றான். எந்த ஒரு பயத்தின் காரணமாக அவர் கொடுக்கலாம், அனுமதி இருக்குது, ஆனா அந்த ஒரு அச்சத்தால, அந்த ஒரு பயத்தால அவர் அதை உடுக்கிறதுக்கு மறுக்கிறார். ஒரு சஹாபி ஈமான்தாரி, தக்வாதாரி, ஆனா பயப்படுறாரு, என் உள்ளத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஒரு பெருமை உண்டாகிருமான்னு பயப்படுறாரு. அதனால அதை ஒடுக்கிறதுக்கு மறுக்கிறார். கண்ணியமானவர்களே, 4 கேள்விகள் கியாமத்துடைய நாளில் எங்கள்கிட்ட கேட்கப்பட இருக்கு. நாங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளணும். எங்கட பாதங்கள் அசைக்கலாது 4 கேள்வி கேட்கப்படும் வரையில. ஒன்று, எங்க வாழ்க்கையை எப்படி கழிச்சோம், 2வது எங்கட வாலிபத்தை எப்படி கழிச்சோம், 3வது கண்ணியமானவர்களே, இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி, பணத்தை எங்கிருந்து சம்பாரிச்சீங்க, எங்க செலவழிச்சீங்க. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இருக்குது, மஸ்ஜிதுக்கு வார செல்வங்களை, அந்த பணங்களை அவங்க ரொம்ப கவனமா செலவழிக்கிறாங்க. ஏன்? கணக்கு காட்டவே, மக்கள் கணக்கு கேட்பாங்க, ஊர் மக்கள் கணக்கு காட்டவே. அதனால இந்த கணக்கு வழக்கெல்லாம் கவனமா வச்சு ரொம்ப கவனமா செலவழிக்கிறாங்க. இங்க செலவழிக்கிறோமோ அங்க மட்டும்தான் செலவழிப்பாங்க, வீணா செலவழிச்சிட மாட்டாங்க. ஏன்? கேள்வி வரும் அதுக்கு. எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் அப்படித்தான், செலவீனங்கள் எல்லாம் கணக்கு வழக்கு காட்ட வேண்டும். அதனால ரொம்ப கவனமா தான் செலவழிப்பாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட வாழ்க்கையுடைய செலவீனத்துடைய கணக்கு வழக்கு அல்லாஹ் கிட்ட நாங்க காட்டணும். அவங்களோட வரவு எப்படி, அவங்களோட செலவு எப்படி, எங்கால வந்துச்சு, எங்க செலவழிக்கப்பட்டுச்சு. இந்த செலவீனம் இங்க செலவழிக்க தேவையில்லை, இந்த அளவு செலவழிக்க தேவையில்லை, ஏன் நீங்க இதை விட அதிகமா செலவழிச்சீங்க? ரப்பு எங்கள்கிட்ட கேட்டா நாங்க என்ன பத்தி சொல்றது? இன்றைக்கு ஏண்ட சிந்தனை என்னண்டா, எனக்கிட்ட சொத்து இருக்குது, எனக்கு செல்வம் இருக்குது, ஏண்ட செல்வம் நான் நினைச்ச மாதிரி பாவிக்கலாம், நான் நினைச்ச மாதிரி ஹலாலான விஷயங்கள்ல வேண்டிய மாதிரி செலவழிக்கலாம். இல்ல கண்ணியமானவர்களே, ஏண்ட தேவைக்கு போக மேலதிகமானதெல்லாம் சதக்காவுடைய செல்வம். அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செல்வங்களை தாரது நாங்க ஆடம்பரமாக வாழ்றதுக்கு அல்ல, வீண் விரயமாக எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு அல்ல. அல்லாஹ் தஆலா தாரான் செல்வம் சோதிக்கிறதுக்காக, அந்த செல்வத்தை எப்படி செலவழிக்கிறோம் என்று பார்க்கிறான். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சதகாக்கள் ஏராளமா செய்யப்படுது, அதுல குறை இல்லை. மாஷா அல்லாஹ், எல்லாரும் மாஷா அல்லாஹ் முஸ்லிம்களை பொறுத்த வரையில அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்குறானோ எல்லாம் சதக்கா செய்றாங்க ஒரு பக்கத்துல. ஆனா இன்னொரு பக்கத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஆடம்பரம் இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையில வீண் விரயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு வாராங்க. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மஸ்ஜிதுக்கு வாராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வாராங்க. கேட்டாங்க, நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறீங்க மஸ்ஜிதுக்கு? யா ரசூலல்லாஹ், பசியா இருக்குது, அதனால மஸ்ஜிதுக்கு வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுமே சத்தியமாக நானும் பசியின் காரணமாகத்தான் மஸ்ஜிதுக்கு வந்தேன். கண்ணியமானவர்களே, வாங்க 2 பேரும் போவோம் என்று கூட்டிக் கொண்டு ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போனாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அன்சாரி சஹாபி வீட்டில் இருக்கல்ல, ஆனா மனைவி சொன்னாங்க, நீங்க வீட்டுல வந்து உட்காருங்க, அவர் வருவாரு. வீட்டுக்கு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நேரத்துல அந்த அன்சாரி சஹாபி வந்தாரு. அவரு ஈச்சம் பழங்கள் கொஞ்சம் எடுத்து வந்தாரு. அதுல சிலது பழுத்தது, சிலது பச்சையானது, சிலது அரப்பழம், இந்த 3 வகையான ஈச்சப்பழங்களை கொண்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால வச்சாரு. சொன்னாரு, இன்றைய நாள் விருந்து ஃபசாரம் செய்யறதுக்கு யாருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்களோ
அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு நான் சிறந்த ஆள். ஏனெண்டா என் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியா வந்திருக்கிறாங்க. ஈச்ச பழங்களை வச்சாரு. ஆடு குட்டி ஒன்று இருந்துச்சு, அதை அறுத்து இறைச்ச சமைச்சு அந்த இறைச்ச கொண்டு வச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஃபப்படுத்துறாங்க 2 சஹாபாக்களுக்கும், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இந்த உங்களோட இன்பத்தை பத்தியும் கியாமத்துடைய நாளையில நீங்க விசாரிக்கப்படுவீங்கன்னு யாஃபப்படுறாங்க. எவ்வளோ பசியில் இருந்து பசிக்கு பின்னால கிடைச்ச ஒரு சாப்பாடு, சில ஈச்ச பழங்கள், சில இறைச்சி துண்டுகள். கண்ணியமானவர்களே, பசி பட்டனைக்கு பின்னால கிடைச்ச இந்த சாப்பாடு, இதை சாப்பிட்டதால ஏற்பட்ட இன்பம், அந்த சந்தோஷம், இதை பத்தியும் நீங்க விசாரிக்கப்படுவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கண்டா. கண்ணியமானவர்களே, எங்கட செலவீனத்தை நாங்க எப்படி அல்லாஹ் கிட்ட கணக்கு காட்டுறது? நாங்க எப்படி கணக்கு காட்டுறது? அல்லாஹ் தஆலா எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்கள் நாங்க பார்த்திருக்கிறோமா? பெண்கள் சிலவேல அவங்க ஒரு புதிய டிசைனை கண்டு ஆசைப்பட்டு கேட்கிறாங்க, இதுவும் வாங்குவோம், அதுவும் வாங்குவோம், இதுவும் வாங்குவோம். என் வீட்டுல அதை வாங்குறதுக்கு தேவை இருக்குதா? அல்லது ஒன்றை வாங்கிட்டேன்டா ஏற்கனவே இருக்கிறத நான் சதக்கா செஞ்சேனா? கண்ணியமானவர்களே, பாத்திரங்களை கூட எடுங்க. எங்கட வீடுகள்ல எத்தனை வகையான செட்கள் இருக்குது. எங்கட வீட்டுல பாத்திரங்கள், நாங்க இருக்கிறோம் 4 பேர், 5 பேர், 6 பேர். இத்தனை கோப்பை இருந்தா எங்களுக்கு போதும். விருந்தாளிகள் இருந்தா அவங்களுக்கு இவ்வளவு இருந்தா போதும். ஆனா கண்ணியமானவர்களே, நாங்க கொஞ்சம் சிந்திக்க வேணும். இந்த இஸ்ராஃப் நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா செல்வங்களை அழித்தும் சோதிக்கிறான். எங்களோட நாட்டுல பல கோடி சொத்துக்கள் அழிக்கப்பட்டுச்சு. கோடி சொத்துக்கள் அல்லாஹ் அழிச்சிட்டான். கண்ணியமானவர்களே, இதுக்கு காரணங்கள் ஒன்றுதான் எங்களோட வீண்விரே. நாங்க வீண்விரயத்துக்கு தௌபா செய்யறதுக்காக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நிலைமையை தந்தார். வீண்விரயத்துக்கு தௌபா செய்யணும். அதிலிருந்து எங்களுடைய நிலைமையை மாற்ற வேணும். சஹாபாக்கள் பயந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபாக்கள் ஒரு ஜமாத், அவங்க வெளியூரை சேர்ந்தவர்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். முதலாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தாங்க. அவங்களுடைய தீனுடைய நிலைமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க. அவங்கள்ட்ட ஈமான்ட 15 அடையாளங்கள் இருந்ததாக அவங்க சொன்னாங்க. அந்த 15 அடையாளங்களையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தீனுடைய விளக்கசாலிகள் என்று சொல்லிட்டு இன்னும் 5 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அந்த 5 நீங்க சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களோட தீனுடைய நிலைமை பூர்த்தியானதாக ஆகிரும் என்று 5 விஷயம் படிச்சு கொடுத்தாங்க. அந்த 5 மட்டும் நான் இன்னைக்கு யாஃபப்படுத்துறேன். சொன்னாங்க, லா தபுனு மாலா தஸ்குனூன். நீங்க வசிக்காத அளவுக்கு வீடுகளை கட்டாதீர்கள். எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த புத்திமதி சஹீஹான ரிவாயத். லா தபுனு மாலா தஸ்குனூன். உங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு நீங்கள் கட்டிக்கொள்ளாதீர்கள். லா தஜ்மஉ மாலா தஅகுலூன். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தேவையில்லாத அளவுக்கு சேர்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு எங்கட குளிர் சாதன பெட்டி எடுப்போமே கண்ணியமானவர்களே, எவ்வளவு வீண்விரே நடக்குது எங்கட வீட்டுல. அல்லாஹு அக்பர். சில சாப்பாடுகள் வைக்கப்பட்டு கடைசிக்கு நாங்க சாப்பிடையும் இல்லை, யாருக்கு கொடுக்கவும் இல்லை. அது ஊத்தைக்கு போகுது கண்ணியமானவர்கள், அது ஊத்தைக்கு போகுது. அதுக்கு போட்டுட்டோம் வேண்டாம், அது போற அதை நாங்க பாக்குறதும் இல்லை. நாங்க ஆண்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏண்ட வீட்டுல இஸ்ராஃப் நடக்குதுன்னா நான் ஆண் பொறுப்புதார். மனைவி கிட்ட கேட்கணும், என்ன இருக்குது கொடுத்துருங்க, மேலதிகமா இருக்குதா கொடுங்க, ஆடைகள் மேலதிகமா இருக்குதா கொடுங்க, பிரச்சனை இல்லை. பழைய ஆடைய சதக்கா செய்யறது குறையான விஷயம் இல்லை. சிலவங்க அப்படி நினைக்கிறாங்க, பழைய உடுப்பு கொடுக்கலாதானே, புதுசு தானே கொடுக்கணும் சதக்கா, புதுசு கொடுங்க பிரச்சனை இல்லை. ஆனா பழசையும் கொடுக்கலாம். கொடுக்க முடியுமான ஆடையா இருந்தா கொடுக்கலாம். இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நாங்க நினைக்கிறோம் நாங்க சதக்கா செய்யறோம் தான், இன்னும் சதக்கா செய்ய வேண்டிய மேலதிகமானது எனக்கிட்ட இருக்குது. இத சதக்கா செஞ்சா அல்லாஹ் தஆலா கிட்ட கேள்வி கணக்கில் இருந்து தப்பிக்கொள்வேன். அதை எனக்கிட்ட சேர்த்து வச்சு கொண்டு இருந்தா நான் அதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்குது. கண்ணியமானவர்களே, அதனால எங்களோட வீடுகள் இந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் கவனிக்க வேணும். எங்களோட வீட்டில் கூடிய சாமான்கள் இது தேவையில்லையா, இதை பாவிக்கிறோம் இல்லையா, இது எங்களுக்கு தேவைப்படாத சாமான், எப்பயாவது ஒருக்க தேவைப்படும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அது பல வருடங்களாக பாவிக்கப்படாம வீட்டில் இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அது எல்லாம் ஏனையவர்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டிய பணங்கள், மேலதிகமானவைகள். நாங்க கவனம் செலுத்த வேணும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமாருடைய வீடுகள் எப்படி இருந்துச்சு?
நான் சொல்ல வரல அதே மாதிரி எங்கட வீடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்ல வரல. ஆனா அவங்களோட நிலைமையை பார்த்தா தான் நாங்க எங்கட இஸ்ராஃப கொஞ்சம் குறைச்சு கொள்வோம், எங்கட ஆடம்பரங்களை கொஞ்சம் குறைச்சு கொள்வோம். அத்தா அல் ஹுராசானி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அத்தா அல் ஹுராசானி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமாருடைய வீடுகளை நான் பார்த்திருக்கிறேன். எங்கட காலத்து இருந்துச்சு, அது அப்படியே இருந்துச்சு, நான் பார்த்திருக்கிறேன். அந்த வீடுகள் ஈச்ச ஓலைகளால தான் செய்யப்பட்டிருந்தது, ஈச்ச ஓலைகளால செய்யப்பட்டிருந்தது. சொல்லி போட்டு சொல்றாங்க, நான் ஒரு மஜ்லிஸ்ல இருந்தேன். அந்த மஜ்லிஸ்ல சஹாபாக்களோட பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. அங்க இருக்க போக்கலத்தான் அந்த காலத்துல ஹலீஃபாவாக இருந்த உமவியாக்களுடைய ஒரு ஹலீஃபா, கண்ணியமானவர்களே, வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடியவர், அந்த ஜனாதிபதியுடைய கடிதம் அந்த சபைக்கு வந்தது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமாருடைய இந்த வீடுகளை அதை நீக்கி அதை மஸ்ஜிதாக, அதை மஸ்ஜித் நபவியாக மாற்றும்படி, அதை இடிச்சிட்டு அதை மஸ்ஜிதாக மாற்றும்படி ஆர்டர் கொடுத்து கடிதம் நானும் அந்த சபையில் இருக்கும் பொழுதுதான் வந்தது. அவர் சொல்றாரு, அந்த சபையில இருந்த அந்த சஹாபாக்களோட பிள்ளைகள் இந்த கடிதத்தை பார்த்த உடனே சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அன்றைக்கு அவங்க அழுக நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஏன் அழுந்தாங்கன்னு காரணம் கேட்கப்பட்ட நேரத்துல அவங்க சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமாருடைய இந்த வீடுகள் நீக்கப்படாம இருந்தா நல்லா இருக்குமே, இது அப்படியே கியாமத் நாள் வரை காட்டியும் பாக்கியாக மீதமாக வைக்கப்பட்டா நல்லா இருக்குமே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் கியாமத் நாள் வரை காட்டியும் விளங்கிக் கொள்வாங்க. அல்லாஹ் தஆலா அவன் கையில எல்லா ஹசானாவும் நிரப்பமாக அவன் கைவசம் இருந்தும் கூட தன்னுடைய நபிக்கு எவ்வளவு கொடுக்கிறதை கொண்டு அல்லாஹ் போதுமாக்கி கொண்டான் என்பதை கியாமத் நாள் வரக்காட்டின் வார மக்கள் விளங்குவாங்களே, அது இல்லாம பேத்திட்டேன்னுதான் நாங்க சத்தம் போட்டு அழுந்தோம் என்பதாக சொன்னான். கண்ணியமானவர்களே, அதனால நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்ராஃப் என்கிறதுக்கு போதும், இஸ்ராஃப் என்ற தவற அந்த குத்தத்தை செய்யறதுக்கு போதும் ஒருவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைவது. அவர் ஆசை வருது இதை வாங்கணும், அதை வாங்கிடுறாரு, ஆசை வருது இதை அடையணும், அதை அடைஞ்சிடறாரு. ஏன்? பணம் இருக்குது, கையில பணம் இருக்கு தாராளமா, அதனால எதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் அவர் அடைகிறாருண்டா அவர் இஸ்ராஃப் செய்யறாரு. இவர் இஸ்ராஃப் செய்யற குற்றத்துக்கு உள்ளாகிறதுக்கு இதுவே போதும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க. அந்த நேரத்தை சொல்றாங்க, மகனே, உன்னுடைய வயிற்றில் அறவாசியில் நீ சாப்பிட்டுக் கொள்வாயாக, நீ எந்த ஒரு ஆடையையும் அது கிளியும் வரையிலே தூக்கி எறிந்து விடாதே. அதாவது அர்த்தம், உனக்கிட்ட ஆடை இருக்கிற அதை பாவிக்கேள்மன்னா நீ புதிய ஆடை வாங்கொண்டு தேவையில்லை. சஹாபாக்கள் கொடுத்த தர்பியத் கண்ணியமானவர்களே சொல்லி போட்டு சொல்றாங்க, வலா தகுன் மின் கௌமின், ஒரு கூட்டத்தை போல நீ ஆகிடாதே. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்க் எல்லாம் அவர்களுடைய வயிற்றிலையும் அவர்களுடைய முதுகிலையுமே இருக்கிறது. சாப்பாட்டுக்கும் அவர்களுடைய ஆடைகளுக்கும் ஆடம்பரமாக செலவழிக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நீ ஆகிவிடாதே என்று உபதேசம் செய்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கடைசியாக 2 ஹதீஸை யாஃபகப்படுத்தி முடிச்சுக் கொள்றேன். திருமிதியில வரக்கூடிய ரிவாயத் அல்லாஹ் தாலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், இப்ன ஆதமுடைய மகனே, இன்னக இன் தபுதில் ஃபضل கைருல் லக், உன்னுடைய செல்வத்துல உன்னுடைய தேவைக்கு போக மேலதிகமானது அதனை நீ செலவழித்து விட்டாய் என்றால் அது உனக்கு கைராக நலவாக இருக்கும். வ இன் தும்சிகு ஷர்ருல் லக், அதை நீ செலவழிக்காம வச்சு கொண்டாயிண்டா அது உனக்கு கெடுதியாக இருக்கும். வலா துலாமு அலா கஃபாஃப், உனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீ வச்சுக்கொள்றதுல நீ பழிக்கப்பட மாட்டாய். உன்னோட தேவைக்கு வச்சுக்கோ. எது ஆடம்பரமோ எது வீண் விரயமோ அதை வச்சுக்கொள்ளாது, அதை ஏனையவர்களுக்கு கொடுத்துரு. பிமன் தஊல், உன்னோட சதகால உன்னோட குடும்பத்தை கொண்டு ஆரம்பி என்று சொன்னாங்க. அடுத்த ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் அஃப்லஹ மன் அஸ்லம, யாருகிட்ட 3 விஷயம் இருக்குதோ அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். ஒன்று இஸ்லாம் கிடைச்சிச்சு, 2வது அவருக்கு போதுமான ரிஸ்க் அல்லாஹ் தாலா கொடுத்தான், 3வது அல்லாஹ் எதனை அவருக்கு கொடுத்தானோ அதனை கொண்டு திருப்தி அடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான் என்றா இவர் வெற்றி அடைஞ்சிட்டார் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஃபகப்படுத்தினாங்க. எனவே எங்களோட வாழ்க்கையில வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளிலும் வீண் விரயத்தை விட்டும், பெருமைக்காக செய்வதை விட்டும், புகழுக்காக செய்வதை விட்டும் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, இல்மை கற்றுத்தந்த உஸ்தாத் மார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா,
முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அதை முழுமையாக தவிர்த்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்திலே வீண் விரயம் இருந்தால் அதை மன்னித்து இதற்கு பின்னால் அதனை தவிர்த்து நடக்கக்கூடிய விளக்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அள்ளி அள்ளி ஏனையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்திலே இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான முறையில் பாதுகாப்பான முறையில் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவை அழகாக்குவாயாக. உன்னுடைய நேசத்தை பெற்றவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தையும் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் எல்லா நேசங்களை விட மிகைத்ததாக ஆக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.